நம் வீடும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் மிருதுத்தன்மை என்பது ரொம்ப முக்கியமானது. தாம் தூம்னு சத்தம் போட்டு சண்டை போட்டு அல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்வதனாலே எதையும் சாதிக்க முடியாது, எதையும் நமதாக்கி கொள்ள முடியாது. யார் வெற்றி பெறுவார் என்றால், ஒருவர் ஏறுகிற பொழுது ஒருவர் தானாக இறங்கினால் நிச்சயம் அந்த குடும்பம், அந்த வீடு மகிழ்ச்சிக்கு இருப்பிடமாக இருக்கும். உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, எனக்கும் தெரியும் என்று ஒரு ஆண் பேச துவங்கினால், உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும் என்று ஒரு பெண் பேச துவங்கினால் அங்கே நிம்மதியும் அமைதியும் சீர்குலைந்து ஒரு விதமான பரிதவிப்பு நிலை ஏற்பட்டுவிடும். எனவே அல்லாஹ் இந்த மொத்த குர்ஆனின் மையமாக வைத்த வார்த்தையின் மூலமாக நமக்கு இன்னைக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி, அமைதியை நீங்கள் விரும்பினால், உங்கள் இல்லத்திலே நீங்கள் அமைதியை எதிர்பார்த்தால், நிம்மதியை எதிர்பார்த்தால், மிருதுவாக சாஃப்டா எதையுமே டீல் பண்ணுங்க. ரொம்ப ஹார்டா எதையுமே நீங்க யோசிக்காதீங்க. கரடு முரடா எடுத்தம் கௌத்தம் என்றெல்லாம் நீங்கள் திட்டம் போடாதீர்கள் என்று அல்லாஹ் முதல் செய்தியாக சொல்லுகிறான். அதே போன்று வீட்டிலேயே சிறந்த வீடு எது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைரு பைத்தின் ஃபில் முஸ்லிமீன பைத்துன் ஃபீஹி யதீமுன் யுஹ்ஸனு இலைஹி. வீடுகளிலேயே, முஸ்லிம் வீடுகளிலேயே சிறந்த வீடு எது தெரியுமா? எந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யத்தீம்களை, அனாதைகளை ஆதரிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறார்களோ, அல்லது அனாதைகளுக்கு உதவக்கூடிய மக்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்களோ, அந்த வீடு தான் பெஸ்ட் வீடு என்றார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப சிறப்பான வீடு அது. அதோடு மட்டுமல்ல, வீடுகளில் சிறப்பு இருக்க, வீடு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வரிசையை சொல்லும் பொழுது அறிஞர்கள் சொல்கிறார்கள், மலக்குகள் வந்து போகக்கூடிய இடமாக வீடு இருக்க வேண்டும். இதற்கு நேர் மாற்றமாக ஷைத்தான் வந்து போகக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. மலக்குகள் வந்து போகக்கூடிய வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அல்லாஹ் ரசூல் பிடித்தமான முறையிலே நம்முடைய வீட்டினுடைய தோற்றத்தை, அதிலே உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் இருந்தால் மலக்குகள் வரமாட்டார்கள், சில காரியங்கள் இருந்தால் மலக்குகள் வரமாட்டார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுதுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வருவார்கள். ஆனால் அன்னைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ளே வரல, வெளியில் நிற்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வரல. வருகிற ஜிப்ரீல் ஏன் வரவில்லை, ஏன் வெளியே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவரிடத்தில் கூப்பிட போகும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்கள் வீட்டினுடைய திரையிலே உருவப்படம் தொங்கிக் கொண்டிருக்கிறது, உங்கள் வீட்டினுடைய திரையிலே உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு அந்த காட்சி இருக்கிறது. லா அதுகுலு பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சுவருன். எந்த வீட்டிலே நாய் அல்லது புகைப்படம் இருக்குமோ, அல்லது உருவப்படங்கள் இருக்குமோ, அல்லது உருவப்படம் அமைத்த அந்த போட்டோஸ் இருக்குமோ, அந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குகளை தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையை இந்த காரியம் செய்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ நம்முடைய வீடு மலக்குகளின் வீடாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டும் தவிர்க்கப்பட வேண்டும். மூணாவது, நம் வீடு அருள் புரிந்த வீடாக இருக்க வேண்டும், அல்லாஹுவின் அருளை சுமந்து இருக்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், ரொம்ப சிம்பிளான முறை. நீங்கள் எப்போ வீட்டுக்கு போனாலும் சரி, எப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சரி, ஒன்றே மட்டும் மறந்துடாமல் செஞ்சிருங்க. சலாம் சொல்லிட்டு போங்க, சலாம் சொல்லிட்டு வெளியே வாங்க. இது அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் வீடு பரக்கத் பொருந்திய வீடாக மாறுவதற்கு ரொம்ப எளிமையான வழி. ஹஜ்ரத் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வைதா தகல்தும் பியூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தம் மின் இந்தில்லாஹி முபாரக்கன் தய்யிபா. நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் தஹிய்யத், ஒவ்வொன்றுக்கும் காணிக்கை இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள்ளே வந்தவுடன் தஹிய்யத்துல் மஸ்ஜித்னு ஒரு தொழுகும் தெரியுமா? பள்ளிக்குள்ளே எந்த பள்ளி ஆகலாம் சொன்னான், போனவுடன் உட்கார்றதுக்கு முன்னாடி 2 ரக்காத், அந்த தொழுகைக்கு பேர் தஹிய்யத்துல் மஸ்ஜித். பள்ளிவாசலுக்கு செய்யக்கூடிய காணிக்கை. உண்டியல்ல காசை போடுறீங்களோ போடலையோ அது அடுத்த விஷயம். ஆனால் பள்ளிக்கு செய்ய வேண்டிய முதன்மையான காணிக்கை என்னவென்றால் 2 ரக்காத் வந்தவனும் தொழுகணும். எந்த பள்ளிக்கு போனாலும் சரி, புதுசாக எந்த பள்ளிக்கு போனாலும் 2 ரக்காத் தொழுகிறது. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கான காணிக்கை என்ன? உள்ளே போகும்போதும் சலாம் சொல்லிட்டு போகணும், வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுதும் சலாம் சொல்லிவிட்டு வர வேண்டும். இப்படி செய்தால் உங்கள் வீடு பரக்கத் பொருந்த வீடாக மாறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று வீட்டில் அல்லாஹுடைய அருளை பெற்றுத் தருவதற்குரிய முதன்மையான காரியம் என்னவென்றால், எந்த விஷயத்தை செய்வதானாலும் சரி அல்லாஹுவின் திருப்பெயரை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நீங்கள் சாப்பிட உட்காருகிறீர்கள், எல்லாரும் சேர்ந்து உட்கார்றீங்க சாப்பிட்றதுக்கு, அல்லது தனித்தனியாக சாப்பிட போறீங்க. இப்போ என்ன செய்யணும்? ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா தஹலர் ரஜுலு பைத்தஹு ஃபதக்கரல்லாஹ இந்த துஹூலிஹி வ இந்த தஆமிஹி கால ஷைத்தான் லா மபீத்த லக்கும் வலா அஷா. வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டு பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வர்றாரு.
உட்கார்ந்தவன சாப்பாடை வைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எல்லாரும் சப்தமாக சொல்லி சாப்பிட துவங்குகிறார்கள். அப்போ ஷைத்தானுடைய கூட்டம் சொல்லுமா, எப்பா இந்த வீட்டில் இன்னைக்கு ராத்திரி தங்க முடியாது, இந்த வீட்டில் நமக்கு சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா இவங்க அல்லாவின் பேரை சொல்லிட்டாங்க, அல்லாவின் திருநாமத்தை சொல்லி சாப்பிடுகிறார்கள், அல்லாவின் பேரை சொல்லி உள்ளே நுழைகிறார்கள். எனவே இங்கே நமக்கு தங்குவதற்கும் இடமில்லை, இங்கே நாம் சாப்பிடுவதற்கும் எதுவும் கிடைக்காது, வாருங்கள் போய்விடுவோம் என்று சொல்லி அந்த ஷைத்தானின் கூட்டம் வெளியே போய்விடுவான். இப்போ அல்லாஹ்வின் திக்ரை சொல்லுகிற இடமாக இல்லம் இருக்க வேண்டும். எதையாவது கண்டது கலியதை பேசிட்டு யாரையாவது கரைச்சி குடிச்சுக்கிட்டு அல்லது வேற ஏதாவது பெரிய ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்துக்கிட்டு அல்லது சின்ன ஸ்க்ரீனை வச்சுட்டு எதையாவது அப்படி அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டு இதெல்லாம் இருக்கிறத விட நம் சாப்பிடுகிற நேரம் என்பது அல்லாஹ் தந்த உணவு. நான் மதியம் ஜும்மாவில் கூட சொன்னேன் அல்லவா, ஒரு கவலம் உணவு என்பது அல்லாஹ் நம்ம கைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முன்னால் சுமார் ஏறத்தாழ 32 பேருடைய உழைப்பின் வெளிப்பாடாக தான் ஒரு கவலம் உணவு நம் கையில் கிடைக்கிறது. ஒரு கவலம் உணவு நம்ம கைக்கு வரணும்னா எத்தனை பேர் உழைக்கிறாங்களாமா? 32 பேருடைய உழைப்பு, வேர்வை, சிந்தல் இருக்கிறது. இப்போ அந்த உணவை சாப்பிடும் பொழுது வீட்டிலே இப்படி பிஸ்மில்லா சொல்லி அல்லாவின் நாமங்களை சொல்லி சாப்பிடுகிற பொழுது அது பரக்கத்தாகவும் ஆகிறது, ஷைத்தான் வெளியேறுவதற்குரிய இடமாகவும் ஆகிறது. அதே போன்று வீட்டில் மகிழ்ச்சி பெறுவதற்குரிய முக்கியமான விஷயம் என்ன இருக்குதோ அதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும். என்ன அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை பொருந்தி கொண்டு இல்லத்தை நடத்த வேண்டும். இல்லத்தரசிகளாகட்டும் அல்லது இல்லத்தில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய கணவனாக இருக்கட்டும். இன்னைக்கு தொழிலில் வியாபாரத்தில் இவ்வளவுதான், அதை நினைத்து வருந்தி கொண்டு புழுங்கிக் கொண்டு கசங்கி கொண்டு இருப்பதை விட அல்லாஹ் விதித்தது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாதத்தில் இதுதான் நமக்கு வருவாய், இதை பொருந்தி கொண்டு அந்த வீட்டின் மனைவி போகிவிட வேண்டும். அதுதான் பரக்கத் பெருந்திய வாழ்வுக்குரிய அர்த்தம் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு. சரிமா, உங்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வம்சத்தொடரில் அப்படியே பின்னால் போய் பார்த்தீர்கள் என்றால் அங்கே மேலே நிற்பது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் ஒரு நிக்கா செய்தார்கள். அந்த நிக்கா செய்து தம்பதிகள் எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்கறதுக்காண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்தவங்க கேட்டாங்க, பாப்பா எப்படிமா போகுது, மருமகள்கிட்ட கேட்குறாங்க, குடும்ப லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஏதோ போய்கிட்டு இருக்கு. அந்த அம்மா சம்பாதிச்சு கொண்டு வராரா வீட்டுக்காரரு, ஏதோ கொண்டு வராரு, கொஞ்சம் நெஞ்சம் ஓடுது. சரி, சாப்பாடு மற்ற விஷயம்லாம் எப்படி இருக்குது, ஏதோ அரை வயிறும் கா வயிறும் நிறைஞ்சி கழிஞ்சும் கழியாமையும் அப்படி போகுது. இந்த மாதிரியே பதில், எல்லா பதிலுமே அப்படி ஒரு ஒரு திருப்தி இல்லாத பதில், ஒரு மனநிறைவு இல்லாத பதில். உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்காரர் வந்தாருன்னா நான் ஒரு செய்தி சொல்லிட்டு போன சொல்லுங்க, வீட்டு வாசப்படி சரியில்லை, அதை கொஞ்சம் மாற்றி வைக்க சொல்லுங்க, ஆல்ட்ரு பண்ண சொல்லுங்க. நான் அந்த அம்மா வந்துட்டு, அந்த அம்மா வீட்டுக்காரர் வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் வெளியே போன பின்னாடி யாராவது வந்தாங்களா? ஆமாம், ஒரு பெரியவங்க உங்கள் வாப்பா வந்தாங்க. என்ன கேட்டாங்க? இந்த மாதிரி கேட்டாங்க. சரி, ஏதாவது செய்தி சொன்னாங்களா? ஆமாம். வீட்டு வாசப்படி சரியில்லையாமா, மாற்றணுமாம்மா. வரலாறு எழுதுறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலே உறவு இடையிலேயே முறிந்து போனது, தொடரலை, நீளமாக தொடரலை, அந்த லைஃப் பாதியிலே கட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து கொஞ்ச நாளைக்கு மேலே இன்னொரு நிக்கா செஞ்சாங்க, பனு ஜுர்ஹம் என்ற அந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை. அவங்க 2 பேருக்கு மத்தியிலும் நல்ல வாழ்க்கை போகுதா, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி மாமனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்தவங்க அதே மாதிரி கேட்டாங்க, எப்படிமா லைஃப்? அந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப திருப்தியாக இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். சம்பாதிக்கிறது தான் போதுமா வீட்டுக்காரரு? அல்ஹம்துலில்லாஹ் போதும், இருக்கிறத கொண்டு போதுமாக்கி வாழ்கிறோம். சாப்பாடுலாம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தர்றான் எங்களுக்கு, அதை சாப்பிட்றோம். பொதுவாகவே நமக்கு ஏதாவது சில குறைகள் இருந்தாலும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பாருங்கள், அல்லாஹ் அதன் வார்த்தைக்கே தனி சக்தி வைத்திருக்கிறார். குறை இருந்தாலும் நீங்கள் சொல்லும் வார்த்தை அதை நிறையாக மாற்றிவிடும். இதை கேட்டவுடனே அப்படி மனசு குளிர்ந்து போச்சு. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபித் தஆம் வல் லுஹூம். யா அல்லாஹ், இவர்களுக்கு உணவிலே, ஆட்டு இறைச்சியிலே, நீரிலே நீ பரக்கத் செய்வாயாக என்று துவா செஞ்சுட்டு போனாங்க. போகும்போது சொன்னாங்க, வீட்டு வாசப்படி ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்கள் வீட்டுக்காரர் வந்தால் சொல்லுங்க, நல்லா பார்த்துக்கணுமா வீட்டு வாசப்படியை, ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி வந்தாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், கேட்டார்கள், இந்த கதையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இதுதான் சொன்னாங்க. வரலாற்று எழுதுறாங்க, அந்த பெண்மணி அதனுடைய தொடரிலே அடுத்தடுத்து வாழையடி வாழையாக வந்தவர்கள் தான் ஆமினா அம்மா, அவர்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, அன்பு பெருமக்களே, தாய்மார்களே, வீட்டில் மகிழ்ச்சி பெறுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இருப்பதை கொண்டு ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், போதுமாக்கி கொண்டு வா. நல்லா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றுமே இல்லாட்டியும் அல்ஹம்துலில்லாஹ். ஹதீஸில் என்ன வந்திருக்கிறது? ஹதீஸிலே பார்க்கிறோம், வீட்டுக்குள்ளே பெருமானார் போவார்கள், ஏதாவது சாப்பிட இருக்கிறதா? இருக்கிறது, வையுங்கள், சாப்பிடுகிறேன். மறுபடியும் ஒரு சில நாட்கள் கழித்து வீட்டுக்குள்ளே போவார்கள், ஏதாவது சாப்பிட இருக்கிறதா? ஒன்றுமே இல்லையே, பரவாயில்ல, நான் இன்னைக்கு நோன்பு வச்சுக்கிறேன். உனக்கு தெரியாதா நான் வருவேன்னு தெரியாதா?
நான் தான் வெளியேந்து பசியோடு வர்றேன்ல, எம்புடு தூரம் போயிட்டு வர்றேன், நான் வருவேன்னு தெரிஞ்சு ஏன் நீ அதை செய்யலை இதை செய்யலை. ஒரு வீட்டுக்கார பொஞ்சாதி, இந்த மனுஷன் எப்போ சாப்பிட உட்கார்ந்தாலும் எதையாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவார். ஒன்றை புரிஞ்சுக்கங்க, ரகசியம், எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கிறது என்று சொல்லுங்கள், அது நன்றாக மாறிவிடும். நீங்கள் பார்க்குறத பார்த்தா அஜர்த்து உங்கள் கதை அப்படி தான் ஓடுதான் கேட்காதீங்க, யதார்த்தம். அன்பு சகோதரர்களே, நல்லா இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நல்லா ஆக்கி விடுவான். ஒரு வீட்டுக்காரர் இருந்தார், அவர் எப்போவுமே குறை சொல்லியே பழக்கப்பட்டவர். உட்கார்ந்தார் சாப்பாட்டில் உட்காண்டவன், அந்த அம்மா சாப்பிடார உட்காரார ஏதாவது செஞ்சு வைப்போன்னு சொல்லி சாப்பாடோட சேர்த்து ஏதாவது சைடில் ஒரு முட்டையை வேகமாக போய் பொரிச்சு கொண்டு வச்சுது. உடனே சத்தம், எனக்கு தான் பொரிச்சு முட்டை தெரியாது, உனக்கு பிடிக்காம உனக்கு தெரியாதா, இப்படியா பொரிச்சு வைக்கிறது, சரி கோவப்படாதீங்க, நாளைக்கு பார்த்துக்கிறேன். நாளைக்கு வந்துச்சு, அதே மாதிரி உட்காந்தாரு. அந்த அம்மா ஏன் வம்புன்னு அவிச்சு வச்சிருச்சு. அவர் ஒன்னே சத்தம் போட்டார், என்ன மழை பார்த்த நீ வந்து இப்படி அவிச்சு விட்டு சாப்பிடலாமா, கேஸ் பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு திட்டினார். மூணாவது அந்த அம்மா நினச்சி எதுக்கு வம்பு, ஒன்று அப்படி ஒன்று இப்படி பொரிச்சிடும், ஒன்று பொரிச்சு ஒன்று அவிச்சு ரெண்டு கொஞ்சம் வச்சார். அந்த அம்மா வச்சுது. என்னாவது சொல்லி ஆகணும் மனுஷனுக்கு, ஏன்னா சொல்லியே பழக்கப்பட்டவர்ல. என்ன நீ பொம்பளை, நீ என்னம்மா அவிக்க வேண்டிய முட்டையை பொரிச்சு வச்சிருக்க, பொரிக்க வேண்டிய முட்டையை அவிச்சு வச்சிருக்கிய, என்ன புள்ள நீ அப்படின்னாராம். அன்பர்களே, எது இருந்தாலும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை, அதுதான் சிறப்பான வாழ்க்கை, அதுதான் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. வீடு அமைதி வருவதற்குரிய வழிகளை மார்க்கம் சொல்லுகிறது. நீங்கள் இருப்பதை கொண்டு புரிந்து கொண்டு வாழுங்கள். முக்கியமாக வீட்டின் அமைதிக்கு மார்க்கம் வழி சொல்லுகிறது. நீங்கள் இபாதத்தை பள்ளியில் மட்டும் தேடாதீர்கள், உங்கள் வீட்டுக்கும் இபாதத்துக்கு இடம் கொடுங்க. உங்கள் வீட்டிலையும் இடம் கொடுங்க. எல்லாரும் பள்ளியில் வந்து தொழுகிறோம், பள்ளியில் வந்தால் நம்ம ஒரு பெரிய முத்தகையாக மாறுகிறோம், நிச்சயம் உண்டு. ஆனால் இது பள்ளியோடு நின்று விட வேண்டாம், வீட்டிலையும் இபாதத்துக்கு இடம் கொடுங்க என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்றுதான் வீட்டில் அமைதி வருவதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய முக்கியமான வழி, தனித்தனியாக சாப்பிடாதீங்க, குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. வாப்பா சொல்கிறாரு, பையன் சாப்பிட்டு போயிட்டானா, இல்லை முதல்ல அவனுக்கு போட்டு அனுப்பு, பின்ன நான் சாப்பிட்டுக்கிறேன். பையன் வந்து கேட்குறாரு, அப்படின்னா அர்த்தம் புரிஞ்சுக்கணும், பெரியவர் சாப்பிட்டாருன்னு அர்த்தம். இல்லைம்மா அவர் போகட்டும் நான் சாப்பிட்றேங்கிறான். சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், அதிலே ஒரு பரக்கத்து இருக்கிறது. இதையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதே போன்றுதான் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு உங்கள் வீட்டிலே ஒரு தனி இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இதுவெல்லாம் உங்கள் இல்லங்களுக்கு அமைதியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழி என்பதை மார்க்கம் அழகாக சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 4 விஷயம் இருக்கிறது, எந்த மனிதனுக்கு அந்த 4 உலகத்தில் கிடைத்து விட்டதோ அவன் உலகமே கிடைக்கப்பட்டவனை போன்று அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாங்க. அல் மர்அத்து சாலிஹா, அழகான ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள நாணயமுள்ள பெண் அவனுக்கு மனைவியாக கிடைப்பது. ரெண்டாவது சொன்னாங்க அல் மஸ்கனுல் வாசி, விசாலமான வீடு. விசாலமான வீடுனா பெரிய பங்களா வீடுன்னு கிடையாது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய உள்ளமும் விசாலமாக இருக்குன்னு அர்த்தம், எல்லாருடைய உள்ளம் விசாலமாக இருக்கு. மூணாவது சொன்னாங்க அவள் ஜாரு சாலிஹ், நல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அமைவது. நாலாவது சொன்னாங்க அவள் மர்கபுல் ஹனி, தனக்கு விருப்பமான வாகனம், அந்த வாகனம் எந்த கோளாறும் இல்லாமல் சிறப்பாக இருக்குது. இந்த 4 ஒரு மனுஷனுக்கு கிடைச்சதுன்னா உலகத்தில் எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். நாங்கள் இதில் 2 முக்கியமாக, 3 வீடோடு தான் தொடர்புடையது. 1 மனைவி, 2வது வீட்டினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம், பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டார்கள், இது எல்லாமே வீடோடு தொடர்புடையது. எனவே அன்பு பெருமக்களே, வீடு அமைதி வர மார்க்கம் வகுக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பின்பற்றுவோமையானால், எடுத்து நடப்போமையானால் சிறப்பான அமைதிகரமான வீடை நாம் கட்டமைக்க முடியும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட சிறந்த அமைதியான வீட்டை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹ்.